யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் டெலிகாம் டெக்னாலஜி இப்ப நமக்கு வந்திருக்கு கையோட, இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட சேர்த்து? இப்போ கரண்ட்லி 5 ஜெனரேஷன்ஸ். ஓகே கூல். 6G வந்து டெஸ்டிங்ல இருக்குதா? ஸோ 6 ஜெனரேஷனா? 6G டெஸ்டிங் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. டெஸ்டிங்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கோ என் டெலிகாம்லயே ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐஜிஸ் இருப்பாங்க. அவங்க பேர் ஸ்பெஷலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ். எப்படி வந்து உனக்கு வயர்லைன் கம்யூனிகேஷன்ஸுக்கு வந்து சிஸ்கோ இருக்கானோ, ப்ராட்காம் இருக்கானோ, அதே மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து குவால்காம் இருக்கான். அப்புறமா எக்கச்சக்கமா எஸ்ஐஜி ஸ்பெஷலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அதுதான் 3GPP, தேர்ட் ஜெனரேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட். ஸோ 3GPPல எக்கச்சக்கமா ஒர்க்கிங் குரூப்ஸ் இருக்கு, WGன்னு சொல்லுவோம். சரியா? அதுல ஒரு ஒர்க்கிங் குரூப் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனை பார்த்துக்கும். இப்ப ஏதோ ஒரு புது ஸ்டாண்டர்ட் புது டெக்னாலஜி வருதுன்னா அந்த ரூம்ல இருக்கிற எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும் அந்த டெக்னாலஜியை. ஸோ என்ன ஆகும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேர்ல்டுல வந்து 3GPP பிரைமரி மீட்டிங் நடக்கும். இப்ப 4 மாசமா கிட்டாங்க அதுவும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 4 பிளனரி மீட்டிங் நடக்கும். இப்போ என்ன ஆகும், ஏதோ ஒரு புது ஐடியா நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அதை வந்து 3GPPக்கு எடுத்துட்டு போயிட்டு டிபேட் பண்ணுவாங்க. பண்ணலாமா வேண்டாமா, வர்த்தா இல்லையா, இதை பண்ண யாருக்கு காசு வரும், காசு வருமா வராதா. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே டெலிகாம் பண்ண மட்டும் போதாது, பண்ணதுக்கு அப்புறம் காசு வரணும். நான் வந்து மொபைல் நெட்வொர்க் ஆபரேட்டர்ஸ் எம்என்ஓஸ் பத்தி சொல்லல, விற்கிறவங்க அந்த டெலிகாம் ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கும் காசு வரணும். அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரி இக்கோ சிஸ்டம் சஸ்டைனபிளா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ 6th ஜென்ரேஷன் வந்து இப்ப ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபேஸ்ல இருக்கு, டெஸ்டிங் ஃபேஸ்க்கு இன்னும் போகல. ஏன்னா 5G இன்னும் வந்து டெஸ்டிங் நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய 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 ஐடியாஸ்க்கு செஞ்சு முடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் 5Gல ஒரு கீ கான்செப்ட் நமக்கு இருக்கும், NSSFன்னு சொல்லிட்டு. NSSFனா நெட்வொர்க் ஸ்லைஸ் செலக்ஷன் ஃபங்க்ஷன். 5G கொண்டு வந்த காரணம் ஸ்லைஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனா அதுவே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வித் தட் இன் மைண்ட் நமக்கு வந்து இப்ப 5 ஜென்ரேஷன் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1G to 5G இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து 5th ஜென்ரேஷன் வரைக்கும் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்டாண்டர்டா எல்லாத்துலயும்? கொஸ்டின் நான் வந்து டிக்ளரேஷன் சொல்ல என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கும் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டெலிகாம் டெக்னாலஜில இருந்து 5th ஜென்ரேஷன் ஆஃப் டெலிகாம் டெக்னாலஜி வரைக்கும் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு நமக்கு? ஆப்வியஸா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்வியஸா வந்து பேண்டோட வித் அதிகமாயிருக்கு. கரெக்ட். ரெண்டு மேஜர் பேண்ட்வித்தும் ஸ்பீடு. ஆமா, பேண்ட்வித் த்ரூபுட் ஸ்பீடு. கரெக்டா. யாராவது இங்க வந்து இந்த பிளாக்பெரி மூவி பார்த்துருக்கீங்களா? நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கே ஒண்ணு. ஓகே. ஃபர்ஸ்ட் செல்போன் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பேண்ட்வித்துக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹேண்ட்செட்ஸ் தான் வச்சுக்க முடியும். மீனிங் யூ வில் எக்ஸாஸ்ட் யுவர் வயர்லெஸ் ஸ்பெக்ட்ரம் பிரிட்டி குவிக்லி. ஸோ ஹலோ கேக்குதா? கேக்குதுண்ணா. கேட்டுட்டு தான் இருக்கு ப்ரோ. ஸோ என்ன ஆச்சுன்னா, பிளாக்பெரி இன்ஜினியர்ஸ் என்ன வந்து இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஸ்லைசிங் எல்லாம் டைம் டிவிஷன் ஸ்லைசிங் பண்ணி. ஸோ அங்க வந்து நம்மளால எக்கச்சக்கமான யூசர்ஸ் அகாமடேட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒன் ஆஃப் த அதர் திங்ஸ் தட் ஹவ் சேஞ்ச் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் டு த 5th ஜென்ரேஷன் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் இஸ் சம்திங் கால்ட் இஸ் எக்யூப்மெண்ட் டென்சிட்டி. அதாவது யூசர் எக்யூப்மெண்ட் டென்சிட்டி. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாக்குள்ள எவ்வளவு யூசர்ஸ் ஒரு செல் டவருக்கு கனெக்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி. ஸோ நம்ம ரொம்ப இன்டீப்பா போக வேணாம். ஏன்னா செல் ஸ்பெக்ட்ரம் செல் கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம், எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கெப்பாசிட்டி வந்து ஏரியாக்கு ஏரியா மாறும். ஸோ இந்த கிரவுண்ட் ஒர்க்கை நம்ம பேசிக்கா வச்சுக்கலாம். சரியா? நான் என்ன பண்றேன், நான் பென் அண்ட் பேப்பர் மோடுக்கு போறேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஈஸியா இருக்கும். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணுங்க, சொல்றேன் பார்த்துட்டு. எப்படி பிளாக் கலர் ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது. தெரியுது ப்ரோ. ஓகேவா? ஸோ ப்ளூடூத் ஆஃப் பண்ணிருக்கேன். தெரியுதா எழுதுறது? தெரியுது ப்ரோ. ஓகே கூல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன ஜென்ரேஷன் ஆஃப் டெலிகாம் டெக்னாலஜி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹை லெவலா டெலிகாம் வாட்
ஒரு டெலிகாம் நெட்வொர்க்கை எப்படி வந்து இன்ஜினியரிங்கா சேர்த்திருக்காங்கன்னு பார்ப்போம். சரியா? ஸோ டெலிகாம் நெட்வொர்க்ல நம்ம வந்து ஹை லெவல்ல இருந்து பார்த்தோம்னா 3 விஷயம் தான். 1 நம்மளோட யூசர் எக்யூப்மென்ட். ஓகேவா? இத வந்து யுஇன்னு சொல்லுவோம். அப்புறமா நம்மளோட டவர், செல்போன் டவர்ஸ். இத வந்து 4Gல இஎன்பின்னு சொல்லுவோம். 5Gல ஜிஎன்பின்னு சொல்லுவோம். அதே மாரி 2Gல வந்து இத பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அப்புறமா இங்கேருந்து சிஎன்னு சொல்லுவோம் இத. சிஎன்னா கோர் நெட்வொர்க். ஓகேவா? அப்புறமா இங்கேருந்து வந்து டிஎன்னு சொல்லுவோம். டிஎன்னா டேட்டா நெட்வொர்க். அதாவது இதான் இன்டர்நெட். ஓகேவா? ஸோ நான் இத எப்படி புரிஞ்சுப்பேன்னா, 2 சர்க்கிள் அப்ரோச்ன்னு சொல்லுவேன். இது வந்து இது வந்து முதல் சர்க்கிளாவும், இது வந்து 2வது சர்க்கிளாவும் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? நம்மளோட ஐடியா என்ன? இப்ப வந்து நம்ம இன்னொரு செல் இமேஜின் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் காலே நடக்குதுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்? என்னோட ஐடியா வந்து இந்த ஃபோன் கிட்ட பேசணும்னா என்ன பண்ணணும்? இங்க ஃபர்ஸ்ட் போகணுமா? அப்புறமா வந்து இங்க இருக்கிற காம்போனன்ட்ஸ்க்கு வரணுமா? இங்க இருக்கிற காம்போனன்ட்ஸ் இந்த எக்யூப்மென்ட் எங்க இருக்குன்னு கேட்குமா? அப்புறமா மறுபடியும் இங்க வந்துட்டு இங்க வருமா? ஸோ இப்படிதான் வந்து ஐடியலா ஒரு ஃபோன் கால் பிளேஸ் ஆகும் நம்ம புரிஞ்சுப்போம். பின்னாடி வந்து எக்கச்சக்கமா பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்புறமா வந்து புரோட்டோகால் இனிஷியலைசேஷன் எல்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் அத பார்க்காம வந்து இத மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த ஃபீச்சர்ல வேற ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த ஆப் அப்டேட்ல இருந்து லாஸ்ட் வந்து. ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. எஸ். இப்போ கோர் நெட்வொர்க்னா என்ன? இப்ப டிஎன்ங்கிறது எனக்கு தெரியுது, இன்டர்நெட்னு சொல்றீங்க. கோர் நெட்வொர்க்னா என்ன? கோர் நெட்வொர்க்ங்கிறது டெலிகாம் நெட்வொர்க்கோட ஒரு இன்டெக்ரல் பார்ட். 2 சர்க்கிள்னு சொன்னேன்ல. ம். ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருந்தது டயகிராமு? இது மட்டும் தான் இருந்தது. கரெக்ட்டா? இந்த 2 சர்க்கிள் ஆமா, தான் இருந்தது. கரெக்ட்டா? இந்த 2 ஆமா. சர்க்கிள்னா கோர் நெட்வொர்க். இப்ப என்னன்னா, இந்த கோர் நெட்வொர்க்குள்ள தான் நமக்கு வந்து தேவையான நெட்வொர்க்கிங், ஸ்விட்சிங் அண்ட் ரூட்டிங் எக்யூப்மென்ட்ஸ் டெலிகாம்க்கு இருக்கும். ஸோ யூசுவலா வந்து ம், என்ன ஆகும்னா, ஹேண்ட்ஸ்ல டைரக்ட்டா இன்டர்நெட்டுக்கு பேச முடியாது. ம். ஓகேவா? ஆமா. இந்த கோர் நெட்வொர்க்குள்ள வந்து ஒரு ஐஎம்எஸ் இல்லன்னா எம்எம்இ கேட்வே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4Gல. இந்த எம்எம்இ ம். கேட்வே தான் டேட்டா நெட்வொர்க் கனெக்ட் பண்ணும் இன்டர்நெட்டுக்கு. ஸோ ஓகே. இதுக்குள்ள தான் வந்து ஸ்விட்சிங், ரூட்டிங், ஹேண்ட்லிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் சில செக்யூரிட்டி லாஜிக்ல உட்காந்துருக்கும். அதான் கோர் நெட்வொர்க். இட்ஸ் அ இன்டெக்ரல் காம்போனன்ட் ஆஃப் அ டெலிகாம் நெட்வொர்க். யூ கேன் அஸ்யூம் இட் அஸ் த செகண்ட் சர்க்கிள். உங்களோட 2வது சர்க்கிள் இதுதான் டெலிகாம் நெட்வொர்க்ல. ஓகேவா? ஓகே. இப்போ நான் இது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனா எனக்கு புரிஞ்ச மாரி சொல்றேன். இது கரெக்ட்டாங்கிற மாரி சொல்லுங்க. ம். கோர் நெட்வொர்க் இஸ் அ ப்ராக்ஸி பிட்வீன் என்ன சொல்றது? இஎன்பி, ஜிஎன்பி, பிடிஎஸ் அண்ட் டிஎன். ஒரு 2யும் முடியாது. கம்யூனிகேட் பண்ற மாரி ஒரு இது கிடையாது. இல்ல ம், முடியாது. அது ப்ராக்ஸின்னு சொல்ல ம். முடியாது. நீங்க அத வந்து ஓகே. ப்ராக்ஸின்னா என்ன? உங்களுக்கு வந்து இல்ல ஒரு வாங்கிட்டு ஃபெசிலிட்டேட்டர், ஒரு மிடில் மேன். மிடில் மேன்னு சில காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கோர் நெட்வொர்க் நீங்க சொல்லலாம். சரியா? எல்லா காம்போனன்ட்டையும் சொல்ல முடியாது. கோர் ஓகே. நெட்வொர்க்க நீங்க வந்து கரெக்ட்டா எப்படி சொல்ல முடியும்னா, ஆம், ம், இஃப் தட் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் மை நெட்வொர்க் இஸ் இன்கம்ப்ளீட். புரியுதா? ம், ஓகே, ம். ஓகே, ஓகே, ஓகே. நான் இப்ப பேசிக் கொஸ்டின் நான் ஒண்ணு கேட்கறேன். நம்ம எல்லாரோட ஹேண்ட்செட்டுக்கும் ஐபி அட்ரஸ் இருக்கா? இல்லையா? மொபைல் ஃபோனுக்கா? ஆமா. ஐபி அட்ரஸ் இருக்கு. பிரைவேட் ஐபி இருக்கு. ஏன் இருக்கு? ஏன் இருக்கு? ம். அப்படி ரேடியோல தான் நம்ம பேசுறோம்னா எதுக்கு நமக்கு ஐபி அட்ரஸ்? ம். இல்ல புரியல. என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? சாரி. நம்ம அப்படியே ரேடியோ லிங்க்ல தான் பேசுறோம்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் இன்னொருத்தர்கிட்டயும் ரேடியோ லிங்க்ல தான் நம்ம வந்து மொபைல் டேட்டாவ ஆக்சஸ் பண்றோம்னா, எதுக்கு நமக்கு ம். ஐபி அட்ரஸ்? நம்ம வந்து ஐபி ஓவர் ரேடியோவே பண்ணிட்டு போலாம்ல. ஒய் டு வி ஹேவ் ஐபி அட்ரஸ்? ஏன்னா நீங்க இந்த இந்த நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் கேட்ட இந்த கேள்வியில வந்துரும். அதனால தான். ஓகே. ஆ ஓகே. இப்போ நெட்வொர்க்கிங் லெவல்ல ஒரு ஒரு பப்ளிக் ஐபிய நெறைய பேர் ஷேர் பண்றாங்க. கரெக்ட். ஸோ அப்ப என்ன ஆகும்? அதனால இந்த ஒரு டிஎன்ல பிரைவேட் ஐபி வந்து வேணும். ம், கரெக்ட். இந்த டிஎன்ல வந்து உங்களுக்கு பப்ளிக் ஐபி இருக்கும். ம், கரெக்ட்டா? இப்ப ம், வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அனலாக் ரேடியோ காலத்துல 2
2.2, 2.25, 2.5G நமக்கு ஸ்டில் டேட்டா இருந்துச்சு. எட்ஜ் 2G டேட்டா இருந்துச்சு. ஓகேவா? என்ன ஆகும்னா இந்த 2G டேட்டா இங்க டேட்டா நெட்வொர்க்ல இருந்து மறுபடியும் பிடிஎஸ் வழியா இங்க வரும்போது இந்த பிடிஎஸ் இருக்குல்ல ரீகாஸ்ட் பண்ணும் எல்லாருக்கும். யாரு வந்து கேட்டீங்கன்னு. இது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவா வந்து நின்னுச்சு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த யூனிகாஸ்ட் பண்ற மாதிரி இவங்க வச்சாங்க. ஓகேவா? ஆனா இப்ப கோர் நெட்வொர்க்கோட வேலை என்னன்னா இந்த யூஇ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 100 யூஇ இருக்கு. 100 யூஇக்கு வந்து ரிசோர்சஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும். வர ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், அப்புறமா கீ அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அப்புறமா டேட்டா நெட்வொர்க் கொடுக்கணும். மிச்ச காம்போனன்ட்ஸ் ஆஃப் த டெலிகாம் நெட்வொர்க்க ஆர்கஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஓஏஎம்னு சொல்லுவோம். ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அது பண்ணணும். டேட்டா பிளேன்னு ஒன்று இருக்கு, கண்ட்ரோல் பிளேன் ஒன்று இருக்கு, யூசர் பிளேன் ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த கண்ட்ரோல் பிளேன் ஆக்டிவிட்டிஸையும் நம்ம கோர் நெட்வொர்க் பார்த்துக்கணும். கோர் நெட்வொர்க் வந்து பிடிஎஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணணும், யூஇயும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது ஃபெசிலிட்டேட்டரா இல்லாம ஒரு 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 ஃபுல் ஃபிளஜ்ட் உங்களுக்கு காம்பனன்ட் ஆஃப் த நெட்வொர்க்காவே இது ஆயிடுச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இதை ப்ராக்ஸின்னு சொல்ல முடியாது, ஃபெசிலிட்டேட்டர் சொல்ல முடியாது. இட்ஸ் a full-fledged entity that can either reside as bare metal in the MNO's office or it can reside in cloud. It is an entity. It is not a facilitator. அது இல்லனா ஃபங்க்ஷன் ஆக முடியாது நெட்வொர்க்கால. ஓகேவா? ஓகே. ஓகே. இவங்க வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டர்னு கூட சொல்லலாம். கரெக்ட். இவனுக்கு வந்து இவனோட ஒன் ஆஃப் த வேலை ஆர்கஸ்ட்ரேஷன் சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் 5Gல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NEFன்னு சொல்லிட்டு ஒரு 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 கோர் நெட்வொர்க் NF இருக்கு. NFனா நெட்வொர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? NEFன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட வேலை என்னன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னொரு ஆப்ரேட்டர் உங்களோட நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம அங்க இருக்கிற சில ஏபிஐஸ் ஓபன் பண்ணிட்டு வெளியே கொடுப்போம். மானிட்டைசேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? சோ அதோட வேலை பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இன்னொருத்தனோட வேலை பாத்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் கீப்பிங் ட்ராக் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். இன்னொருத்தனோட வேலை பாத்தீங்கன்னா யூசருக்கு மட்டும் டேட்டா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இன்னொருத்தனோட வேலை ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் பாக்குறது. இன்னொருத்தனோட வேலை செஷன் கிரியேட் பண்ணி ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்றது. இந்த மாதிரி இருக்கும் நிறைய சின்ன சின்ன காம்பனன்ட்ஸோட வேலையை பார்க்க. யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் அ cloud enabled or a microservice enabled environment with Kubernetes running on top to orchestrate, manage with redundancy. ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி டைரக்ஷன்ல யோசிச்சோம்னா நமக்கு செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஆனா ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக்னா இந்த கோர் நெட்வொர்க் ஃபுல்லா இருக்குல்ல, கலர் ஆஃப் இதை மாத்தணும். ஸோ இந்த கோர் நெட்வொர்க் ஃபுல்லா இருக்குல்ல, ஒரே நிமிஷம் அதை முடிச்சிடறேன். ஒரே நிமிஷம். இந்த கோர் நெட்வொர்க் ஃபுல்லா இருக்குல்ல, இந்த கோர் நெட்வொர்க் ஃபுல்லா வந்து டிஎம்ஜிக்குள்ள போயிடும். இது ஃபுல்லா ஆப்ரேட்டர் நெட்வொர்க். நம்மளோட யூஇக்கு கோர் நெட்வொர்க் இருக்கிறதே தெரியாது, ஜிஎன்பிக்கு கோர் நெட்வொர்க் இருக்கிறதே தெரியாது. ஆனா கோர் நெட்வொர்க் நம்ம எல்லாரும் இருக்கிறது தெரியும். புரியுதா? This is what makes telecom network very intelligent. நமக்கு அடுத்த ஹாப் தான் என்ன இருக்குன்னு தெரியுமே தவிர அதுக்கு அடுத்த ஹாப் எங்க போகுதுன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏஆர்பி ஸ்பூஃபிங் பண்றோம்னா நம்மளால எந்த ஹாப் அடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு டேபிளை பார்த்து டிசைட் பண்ண முடியும், வர இன்கமிங் பேக்கேஜ் டிசைட் பண்ண முடியும். கரெக்டா? இங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 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 கொஞ்சம் சொல்லணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டெலிகாம் நெட்வொர்க்ல ஏஆர்பிங்கிற கான்செப்டே கிடையாது. மேக் அட்ரஸ்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ஐஎம்இ நம்பர் மட்டும் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஒரு இடத்துல. இம்சி நம்பர் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட கிரிப்டோகிராஃபிக் கீ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேட்டா பார்த்தே எடுக்கும். இப்ப இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ரீசன்ட் நெட்வொர்க்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஓகே. யாரோ இன்னொருத்தர் கேள்வி கேட்க வந்தீங்க. என்ன கேள்வி அது? இப்போ ஒரு யூசர் எக்யூப்மெண்ட் வந்து ஒரு ஆபரேட்டர் இருக்கும். அது மாதிரி டிஃபரெண்ட் ஆபரேட்டர்ஸ் வந்து சிஎல் கிளவுட்ல மெர்ஜ் ஆயிருக்கு. கிளவுட்ல மெர்ஜ் ஆனுங்கிற நெசசரி. சாரி. இல்ல ஆல் ஆபரேட்டர்ஸ் வந்து சிஎல் இன்டர்லிங்க்ல இருக்குமா? டிஃபரெண்ட் ஆபரேட்டர் இல்ல கிடையாது. சோ என்ன ஆகும்னா இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கும். அது பேர் வந்து SCPPன்னு சொல்லுவோம் நாங்க 5Gல. ஓகேவா? இதான் வந்து ப்ராக்ஸி. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டியா வெளில ஆக்ட் பண்ணும். ஸோ என்ன ஆகும், இது வந்து அடுத்த நெட்வொர்க்குக்கு, அதாவது இன்டர் நெட்வொர்க் அண்ட் இன்ட்ரா நெட்வொர்க், இது ரெண்டுத்துக்குமே நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம், இந்த செப்புங்கிற ஒரு விஷயத்த. ஓகேவா? ஸோ இப்போ வந்து
as a Jio, I have to place someone who's in Airtelனா செப் ப்ராக்ஸி வழியா போயிட்டு அடுத்த பிஎல்எம்எனுக்கு போயிட்டு அங்கேருந்து வெளில வந்து ஏர்டெல் நெட்வொர்க் உள்ள அது போகும். ஸோ அப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து கோர் நெட்வொர்க் ரூட்டே எடுக்காம அந்த செப் எடுத்துட்டு டயாமீட்டரை போயிட்டு ஒரு ரேடியஸ் ஆத்தென்டிகேஷன் முடிச்சு அடுத்த நெட்வொர்க்கு நமக்கு போகும். இது எல்லாம் மில்லி செகண்ட் கேப்ல நடக்கும் எப்பயுமே. ஓகே புரியுதா? ஓகேண்ணா. இது சிஎன்ல ஒரு காம்போனன்ட் பண்ற வேலை இது. ஆமா. ஓகே ஓகேவா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ நம்ம ஒரு டெலிகாம் நெட்வொர்க்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கடைசியில பார்த்தா 2 சர்க்கிள் தான். ஒரு பக்கம் யூஇ, இன்னொரு பக்கம் சிஎன், நடுவில் நம்ம ஜிஎன்பி. ஸோ நம்ம நம்ம இப்போ நம்மளோட நெட்வொர்க் ஃபிலாசபி இப்போ நமக்கு ரொம்ப அப்டிராக்ட் ஆயிடுச்சா? இப்ப அடுத்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, வாட் மேக்ஸ் அ டெலிகாம் நெட்வொர்க்? கரெக்டா? ஓகே. ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து ஒரு IEEE 802.13 802.13னா அது இத்தர்நெட்ல ரன் ஆகிற நெட்வொர்க். அதுக்கும் ஒரு டெலிகாம் நெட்வொர்க்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு சொல்ல முடியுமா யாராவது? ஓகே. நான் இன்னும் கேட்கணும்னா, இது ஒரு கம்ப்யூட்டர். இல்ல ரொம்ப இது ஒரு ஒரு டம்பான கம்ப்யூட்டர். ஆன்சர் வந்து மொபிலிட்டி, ம், இது வயர்லெஸ் ஒரே நிமிஷம். இல்ல மொபிலிட்டி. ஓகே, அக்செப்டட் ஆன்சர் தான். டம்பான ஆன்சர் கிடையாது. There is only bad answers. There is no dumb answers. கம்யூனிகேஷன் த்ரூ வயர்லெஸ் ஸ்பெக்ட்ரம்னா. ஓகே, குட் ஒன். இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து 802.1ன்னு எடுத்துக்கலாம், 13. இது வந்து ஒரு XGன்னு எடுத்துக்கலாம். இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும்? ஹிண்ட் நான் கொடுக்குறேன், OSI ஸ்டாக் வழியா யோசிங்க இதை. பிசிக்கல் லேயர் டேட்டா லிங்க் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் அதுக்கும் இதுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குமா இருக்காதா? பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர்லாம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. இருக்கணும். கிடையாது. ஓகே, ஒரே நிமிஷம். யாரு இருக்காதுன்னீங்க? அவங்க வந்து எனக்கு ஏன் இருக்காதுன்னு சொல்லணும். இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஏன் வேலிடேட் பண்ணணும்? சொன்னேன்ல, we have given a hypothesis, we have to prove why our hypothesis is right. ஸோ கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே வயர்லெஸ் ஸ்பெக்ட்ரம் மூலமாக தான் நடக்கிறதுனால மற்ற லேயர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகாதுங்கிறது என்னோட கணிப்புனா. யாருக்கு அந்த ஆன்சர் சொன்னது? மனோஜ். மனோஜா? இல்ல, சரி, ஓகே. மோகன் தான் சொன்னான். ஓ, சரி, மோகன் பென்குயினா? ஆர்டிக் பென்குயின். ஆமா. பென்குயின் ஆர்டிக் சர்க்கிள்கே ஓடி போடுன்னு சொல்லுவோம், அப்புறம் பாத்துக்க. தேங்க்யூ. ஓகே, அரவழி உங்க ஆன்சர் சொல்லுங்க. நானும் அதே சிமிலர் ஆன்சர் தான் சொல்ல வந்தேன். அது வந்து அதுல பிசிக்கல் லேயர், ஈத்தர்நெட்ல பிசிக்கல் லேயர் இருக்கு. இதுல வந்து அப்படி ஒண்ணும் இல்லை. ஏன்னா வந்து இது வயர்லெஸ் ஸ்பெக்ட்ரம்ல தானே கம்யூனிகேட் பண்ணுது. கேப்டன் சந்தீப், ஆன்சர் கரெக்டா? கேப்டன் சந்தீப் எங்க இருக்கீங்க சந்தீப்? அண்ணா எனக்கு ஒரு இங்க ரஞ்சித், நான் இங்க இருக்கேன். கேக்குதா? யாருப்பா பேசுறது? ரஞ்சித். ரஞ்சித் சொல்லுப்பா. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ பிசிக்கல் லேயர்ல நம்ம நெட்ஒர்க்ல பாக்குறப்போ 0 தான் போகும். பட் இங்க ஸ்பெக்ட்ரம் போகிறப்போ அங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடுலேஷன் நடக்கும். ஸோ அதுல வந்து பிசிக்கல் லேயர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா கரெக்டா? எப்படி சொல்றேன்னா, மாடுலேஷன்ஸ் மூலமா, இந்த ஐ மாடுலேஷன் மூலமா, ஐ மீன் அந்த ஃப்ரீக்வன்சியோட வேவ் லென்த்தை வச்சு 0 கால்குலேட் பண்ணி அங்க ஒரு பிட்ஸா நீதானேப்பா அந்த ஆர்எஃப் ரஞ்சித்? அது நானே தான். சரி, ஓகே, கரெக்ட். வாட் ரஞ்சித் சேஸ் இஸ் ரைட். R is a physical layer, ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து 2 பக்கத்துக்கு இத்தர்நெட் லிங்க் போட்டாதான் அது பிசிக்கல் லேயர் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்மளோட வயர்லெஸ்ஸா நம்மளோட சுத்தி வர இருக்கிற ஏரே ஒரு பிசிக்கல் லேயர் தான். என்ன, இட்ஸ் நாட் ஆஸ் குட் அஸ் ரன்னிங் அ கேபிள் பிட்வீன் பாயிண்ட் A to பாயிண்ட் B. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கிற இடத்துல இருந்து அறவழி இருக்கிற இடத்துக்கு நாங்க கேபிள் போடணும்னா எங்க சொத்தை கொஞ்சம் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் காப்பர் வாங்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இட்ஸ் வெரி சீப் டு டூ திஸ். ஸோ பிசிக்கல் லேயருங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நான் வந்து OSI ல இருந்து ஒரு கான்செப்ட் எடுத்து சொல்ல விரும்புறேன்.
ஸோ என்ன ஆகும்? பிசிக்கலா மேக் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் செஷன் ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷன். கரெக்டா? பிசிக்கல் மேக் நெட்வொர்க். அதே மாதிரி பிசிக்கல் மேக் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் செஷன் ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷன். பிசிக்கல் மேக் நெட்வொர்க். ஸோ நம்ம இந்த 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 டயக்ராம் நம்ம வந்து நம்ம யார் இங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் படிச்சிருப்பேன் புக் டெக்ஸ்ட் புக் ஞாபகம் சொல்றேன். நம்ம இந்த டயக்ராம் கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட் புக்ஸ்ல பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி ஒண்ணு? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், வேற கலர் மாத்திக்கிட்டு ஒன்று காமிக்கிறேன். ஓஎஸ்ஏவோட கான்செப்ட் என்ன? The higher layers are slave to lower, the lower layers are slave to higher layers. கரெக்டா? The lower layers exist to please and do what the higher layers tell us to do. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் லேயர்ல ஏதோ ஒரு சிக்னல் கிரியேட் ஆகுதுன்னா அப்ளிகேஷன் லேயர்ல நடக்கிற டேட்டா தான் அதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி இதை இமேஜின் பண்ணலாம்னா, application and application are one-to-one tagged, physical and presentation are one-to-one tagged, one-to-one tagged, one-to-one tagged. ஆனா இந்த இடம் வரும்போது மட்டும் என்ன ஆகும்னா, டெலிகாம் நெட்வொர்க்ல டேட்டா வந்து அப்ல இப்படி மூவ் ஆயிட்டு மறுபடியும் டவுன் ஸ்ட்ரீம்ல இப்படி மூவ் ஆயிட்டு மறுபடியும் இங்க போயிட்டு இப்படி வரும். ஓகேவா? புரிஞ்சுதா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? ஸோ தேர் இஸ் physical layer. Your physical layer is air. You have a data link layer. இங்க வந்து ஃப்ரேம்ஸ் கிரியேட் ஆகாது. ஓகேவா? இப்ப நான் வந்து டிஃபரன்ஸ் ஒன்று நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம இத்தர்நெட் இந்த பக்கம் நான் வந்து இத்தர்நெட் நெட்வொர்க் ஒன்று போட்டுக்கிறேன். ஈத்தர்நெட்டோட ஸ்பெக் என்ன ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்க வந்து ஒரு வயர்லெஸ் நெட்வொர்க்னு போட்டுக்கிறேன். அதாவது லெஸ் எக்ஸ் ஜின்னு போட்டுக்கிறேன். இப்ப இங்க பிசிக்கல் லேயர் வந்து நமக்கு ஒயர். கரெக்டா? இங்க அதுக்கு பதிலா வந்து ஏர் as medium. In other words, electromagnetic radiation. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம மேக் லேயர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நார்மல் 802.13 நெட்வொர்க்ல, சாரி 13 3 ஞாபகம் இல்லை. அதாவது இத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்க்க முடியுமா? எனக்கு 802.3ன்னு தோணுது. கன்ஃபார்ம் பண்ண முடியுமா யாராவது? இத்தர்நெட்டோட IEEE நம்பர் என்னன்னு? ஹலோ, இருக்கும் ப்ரோ, இருக்கும். ஈத்தர்நெட்டோட IEEE 802.3 3 தானே? ஆமாண்ணா. ஓகே, சொன்னல நான் தப்பா சொன்னேன்னு தோணிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இங்க வந்து ஒயர்ஸ் இருக்கும், இங்க இருக்கும். இதே மேக் லேயர்ல நமக்கு வந்து இன்டர்நெட்ல என்ன ஆகும்? ஃப்ரேம்ஸ் இருக்கும். கரெக்டா? இங்க ஃப்ரேம்ஸ் இல்லாம இங்க வந்து மேக் லேயர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்ஆர்சி, ரேடியோ ரீகான்ஃபிகரேஷன் லேயர்னு சொல்லுவோம். அதாவது ரேடியோ ரிசோர்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து நமக்கு மேக் லேயர்ல இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெலிகாம்ல ரெண்டா பிரிப்போம். L2 லோ, L2 ஹை. அதே மாதிரி வந்து இப்ப நெட்வொர்க் லேயர் நம்ம வந்து வச்சுக்கோங்களேன், இங்க பேக்கெட்ஸ் இருக்கு, இங்கேயும் பேக்கெட்ஸ் தான் இருக்கும். சாரி, இப்ப புரியுதா? நமக்கு வந்து மேஜர் சேஞ்ச் டெலிகாம்ல வந்து எக்கச்சக்கமா ஸ்பெக் சேஞ்ச் எங்க ஆச்சுன்னா இங்கதான் ஆச்சு. ஸோ ஹவு திஸ் மேக் லேயர் ஒர்க்ஸ் இன் எனி ஆஃப் யுவர் நெட்வொர்க் டிசைட்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் யூ ஆர் ரன்னிங். ஸோ நான் இதை சொல்லிட்டேன்ல, நீங்க வந்து வீட்டில் போயிட்டு நீங்களே ஒரு எக்ஸசைஸ் வேணா கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு நார்மல் 802.3 நெட்வொர்க்குக்கும் 802.11 நெட்வொர்க்கு என்ன அப்படி வித்தியாசம் வருது, மேக் லேயர் எப்படி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஒரு ஒரு டெலிகாம் நெட்வொர்க் எப்படி இருக்கும், அதுல ஓஎஸ்ஏ நம்ம பார்த்தா எப்படி அது அப்ளிகபிளா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், நம்மளோட ஓஎஸ்ஏ லேயர் எப்படி மாறுது, அதனால அதை பார்த்தோம். இப்ப நான் அடுத்த கேள்விக்கு வரேன். ஒரு ட்ரெடிஷ்னல் சைபர் செக்யூரிட்டி பார்க்கறதுக்கும் டெலிகாம் சைபர் செக்யூரிட்டி பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, இருக்கும் தல. இதுல வந்து நம்ம வந்து இதுல அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியமா இருக்கும்.
அப்ப பிரைவசி அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். செக்யூரிட்டி கரெக்டா இப்ப நம்ம வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதிகமா கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கும். இன்டெகிரிட்டி இல்ல நம்ம கான்ஃபிடென்ஷியல் இன்டெகிரிட்டி அப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணா பரவாயில்லையா அவைலபிலிட்டிக்காக? இல்ல 3மே தான் வேணும். கரெக்ட் தான். கூழுக்கும் ஆசை மிஷிக்கும் ஆசைனா என்னப்பா அர்த்தம்? அட்லீஸ்ட் இங்கேயாவது பரவாயில்ல, ஏதோ 802.3 நெட்வொர்க்ல நீங்க வயர்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. உங்க வீட்டுக்குள்ள வயர் இருந்தா வீட்டுக்குள்ள 2வது நெட்வொர்க்னா பரவாயில்ல. இது காத்துல டிரான்ஸ்மிட் பண்றீங்க. ம். யாராவது ஒரு ரேடியோ வச்சு இன்டர்செப்ட் பண்ணா என்ன ஆகும்? கரெக்ட். Broadcast nature of wireless channels, wireless systems are very, very risky. So நமக்கு ஓகே. வந்து அப்பன்னா வந்து அப்பன்னா அது சொல்லுங்க லைக் சொல்லுங்க. இல்ல அப்பன்னா வந்து டாப் ப்ரையாரிட்டி வந்து நமக்கு வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி தான். அவைலபிலிட்டி வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைக் ஓகே, நமக்கு நீங்க சொல்ற செல்போன்ஸ் வந்து ஆன்சரை நான் பார்ஷியலி அக்செப்ட் பண்றேன். ஃபுல்லா அக்செப்ட் பண்ண மாட்டேன். ம், ம், நான் ஏன் ஃபுல்லா அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா, நான் இன்னும் ஒரு பீஸ் ஆஃப் கீ இன்ஃபர்மேஷன் யாருக்குமே கொடுக்கல. இந்த சர்க்கிள் இங்க வரைஞ்சிருக்கேன்ல, UECN GNBCN போட்டு நான் வந்து இங்க ம். எது வயர்டா இருக்கும் எது வயர்லெஸ்ஸா இருக்கும்னு அவங்க யாருக்கும் இன்னும் சொல்லவே இல்லை. கரெக்டா? ஆமா. அந்த கீ பசில் இங்க இந்த மிஸ்ஸிங்ல இருக்கு. கரெக்டா? ம். சோ இப்ப நான் அதை சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆன்சர் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துங்க. சோ இந்த இடம் இருக்குல்ல, அதாவது உங்க யூசர் எக்யூப்மெண்ட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற டவர் போகிறது ஃபுல்லா வயர்லெஸ். அப்புறமா இந்த டவர்ல இருந்து கோர் நெட்வொர்க்குக்கு போறது ஃபுல்லா வயர்டு. இத பேர் நம்ம வந்து FH ஃப்ரண்ட் ஹால்னு சொல்லுவோம். இத பேரு மிட் ஹால்னு சொல்லுவோம். இது பேரு பேக் ஹால்னு சொல்லுவோம். சில சமயம் வந்து இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுங்கிறது தான் நமக்கு மாறும். ஆனா இதான் உங்களுக்கு இது வயர்லெஸ் இது வயர்டு. ஓகேவா? இப்ப நான் வந்து இதுக்கான டெர்மினாலஜியை உள்ள கொண்டு வரேன். நம்ம அதுக்கப்புறம் இந்த டெர்மினாலஜியை யூஸ் பண்ணலாம். எல்லாம் பழகாத நமக்கு டெர்மினாலஜி. ஓகேவா? இது வயர்லெஸ்ல இருக்கிறதுனால ஒன் செகண்ட். இந்த மொத்த சர்க்கிளும் வயர்லெஸ்ல இருக்கிறதுனால இது பேர் நம்ம RAN ரான்னு சொல்லுவோம். சரியா? ரான்னா ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க். இது வந்து வயர்ட்ல போறதுனால நம்ம வந்து இதை CN சொல்லுவோம். CNனா கோர் நெட்வொர்க். ஓகேவா? பேர் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்க. கரெக்டா? ரேடியோலாம் நம்ம வந்து ரேடியோங்கிற ஒரு மீடியம் வச்சு நம்ம இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் பண்றதுனால வயர்லெஸ்ல இருக்கிறதுனால இது ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க். இப்ப இந்த 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 டேட்டா உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்க ஆன்சர் எப்படி மாறும் நீங்க சொல்லுங்களேன். Confidentiality, integrity, and applicability. The three pillars of cyber security are again applicable. But in what place, what takes a lot of precedence? Idea இருக்கா? கோர்ல வந்து ஓகே. கோர்ல அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். அரல்ஸ் எல்லாருக்கும் அவுட்டேஜ் ஆயிடும். கரெக்ட். வெளியில இருக்க ரேடியோல வந்து அவைலபிலிட்டி இஷ்யூ இல்ல. ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் மூவ் ஆனா கிடைச்சிரும். அப்ப இங்க என்ன ரெண்டு முக்கியம்? எங்க கோர்லயா? சரி, ரேன்லயா? ஆ. ரேன்ல கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி முக்கியம். இங்க கோர்லயே நமக்கு வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி தேவை. இன்டெகிரிட்டி ஆனா முக்கியம். அவைலபிலிட்டி முக்கியம். ஆனா ரொம்ப அவைலபிலிட்டி முக்கியம். டேக்ஸ் a lot of importance. கரெக்ட். ஓகே. இப்ப புரியுதா? நம்ம வந்து எப்படி ஒரு ஃபுல் நெட்வொர்க்ல இருந்து நம்ம டெலிகாம் நெட்வொர்க் நம்மளோட சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் டைசெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னு. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பின்னாடி ஏதோ ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஜாப் போறதுனாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு டெலிகாம் செக்யூரிட்டி சர்வீஸ் பண்றதுக்கு போனாலும் சரி, நமக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ நம்ம இங்க த்ரெட்டை கண்டுபிடிக்கும் போது நமக்கு CVSS ஸ்கோரிங் வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேன்ல கண்டுபிடிக்கும் போது CVSS ஸ்கோரிங் வேற மாதிரி இருக்கும். CNல கண்டுபிடிக்கும் போது CVSS ஸ்கோரிங் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வித் தட் இன் மைண்ட் நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. நான் கேக்குறேன். சொல்லுங்க. நீங்க ஆன்சர் பண்றதா லேட்டா கூட பண்ணுங்க. ஏன்னா மேபி நீங்க லேட்டா வரலாம். இப்ப அந்த டயக்ராம் இருக்குல்ல, MH BH இருக்குல்ல. எங்கப்பா சொல்றீங்க MHBH? MHBH மீடியம் ஹால், பேக் ஹால் நீங்க தானே சொன்னீங்க. மிட் ஹால்ப்பா. மிட் ஹால் பேக் ஹாலா? மிட் ஹால் பேக் ஹால். ஓகே. இந்த மிட் ஹால் டு பேக் ஹால் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குல்ல. சோ பேசிக்கலி இந்த டவர் டு கோர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ இது ரெண்டும் வந்து ஜென்ரலி என்ன ப்ரோட்டோகால்ஸ் நடக்கும்? இதுல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து TCP-ல நடக்கும்? இல்ல வேற எதுவும் ப்ரோட்டோகால்ஸ் நடக்குமா? ஓகே.
வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலி லேட்டர் டவுன் த ஸ்ட்ரீம் வரதா இருந்தா ஓகே, நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டோம். நம்ம பார்க்கலாம், லேட்டா இல்ல பார்க்கலாம், ஒன்றும் ஒரு இஷ்யூ. நிமிஷம். இல்ல நான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து டிசிபி யூடிபி அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்றோம். கரெக்டா? நம்ம வந்து இன்டெப்த் ப்ரோட்டோகால் ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்குன்னு பார்க்கல. கரெக்டா? ஓகே. நான் வந்து இப்ப இந்த டயக்ராம ஆக்சுவலா ஒரு டிப்ளாய்மெண்ட் எப்படி பார்ப்போமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாத்துறேன். சரியா? ஃப்ரண்ட் ஹாலை ரிமூவ் பண்ணிட்டு இங்க நான் ஃப்ரண்ட் ஹால்னு போட்டுட்டு இங்க மிட் ஹால்னு போடுறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஹால் டு மிட் ஹால் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் நெட்வொர்க். ஆப்டிக்கல் நெட்வொர்க்கோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா புரியுதா? யார் இங்க இருக்காங்கன்னு? இது இருக்குல்ல, இதுவும் 802.3 தான். நம்ம டிசிபி யூடிபி நான் வந்து புரோட்டோகால் லெவல்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட். சரியா? அப்புறமா வந்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் லெவல்ல சொல்றேன், அப்புறம் புரோட்டோகால் லெவல்ல சொல்றேன். இப்போ நம்ம புரோட்டோகால் லெவல்ல ஒரு செகண்ட் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் கண்டினியூஸா ரன் ஆகிக்கிட்டே இருக்குன்னு தெரியணும்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் யூடிபி யூஸ் பண்ணுவேன். அதாவது டெலிமெட்ரி டேட்டான்னு சொல்லுவோம் நம்ம சில விஷயத்த பிசிக்கல் லேயர்ல இருந்து வரும்போது. அந்த டேட்டா வந்து நமக்கு நெட்வொர்க் உள்ள மறுபடியும் போனாதான் ஃபீட்பேக் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த டேட்டா நான் யூடிபியில் வாங்குவேன். ஏன்னா அது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பேக்கெட் ட்ராப் ஆனாலும் பரவாயில்ல. அதுவே இந்த ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், பேமெண்ட் மேனேஜ்மெண்ட், பாலிசி மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல், செஷன் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் எக்ஸ்போஷர் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் ரெபாசிட்டரி மேனேஜ்மெண்ட், ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர்ஸ், யூசர் பிளேன், கண்ட்ரோல் பிளேன், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நான் டிசிபியில் தான் ஹேண்டில் பண்ணுவேன். நான் ஆவரேஜா நான் ஒரு கணக்கு எடுத்து பார்க்கும்போது நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெலிகாம் நெட்வொர்க் நீங்க ரன் பண்ணா கூட ஒரு ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே ஒரு செகண்டுக்கு ஒரு டிசிபி பேக்கெட் அது எப்பயுமே போகும் எஸ்சிடிபியில. ஓகேவா? அதாவது இப்ப ஒரு செகண்ட் ஒரு பேக்கெட், 60 செகண்டுக்கு 60 பேக்கெட் அது எக்ஸ்ப்ளோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம ஹார்ட் பீட்னு சொல்லுவோம். ஹார்ட் பீட் வந்து டிசிபியில தான் போகும். ஸோ ப்ரோட்டோகால் வைஸ் டிசிபி யூடிபி வந்து நம்ம எந்த நெட்வொர்க் எலிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம டவுன்லைன் ஒன்று பார்ப்போம், அது பேர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? நம்ம எந்த இன்டர்ஃபேஸை ஃபோக்கஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. நவ் கமிங் பேக், நம்ம இப்போ என்னென்னலாம் முடிச்சோம் ரெக்கலெக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ரொம்ப நேரமா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே வந்து ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, 40 மினிட்ஸ் அப்படியே போயிடுச்சு. நம்ம என்னென்னலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்? மக்களே கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நானே தான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, அநியாயமா இருக்கு இதெல்லாம். டெலிகாம் ஒர்க்கிங்ஸோட ஒரு காம்போனன்ட் ம். அண்ட் தென் அது கம்யூனிகேஷன் பண்ற மெத்தட் டிஃபரன்சியேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா. ஓகே. ஸோ இது போதுமா? நம்ம வந்து இன்னும் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு எப்படி வந்து ஒரு டெலிகாம் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. நான் என்ன பண்றேன், எங்களுக்கு ஒரு பிடிஎஃப் காப்பி இருக்கு, நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன். நம்ம அதை பார்க்கலாம், கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பிடிஎஃப் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுண்ணா. PDF ன்னு தெரியுது. இல்ல நான் ஜூம் PDF பண்றேன், தெரியுது. ஜூம் பண்றேன். ஆனா இந்த டாக்குமெண்ட் தெரியுது கரெக்டா? தெரியுது ப்ரோ. ஜூம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. வந்திருக்கா இந்த இது? தெரியுதா? இதான் வந்து ஒரு இந்த டயக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G 5G அப்புறமா இன்னொன்னு இருக்கு, ஓரான்னு சொல்லிட்டு, ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நம்ம பார்த்தோம்ல, அதுல மட்டும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் சில விஷயம் எல்லாம். அதாவது மல்டிபிள் வெண்டர்ஸை உள்ள கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால இப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே நான் சர்க்கிளா வந்து இங்க உங்க பாக்ஸா கொடுத்துருக்காங்க தெரியுதா? ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க், கோர் நெட்வொர்க். இங்க எட்ஜ்னு கொடுத்துருக்காங்க தெரியுதா? நம்ம ஜிஎன்பி இஎன்பி இருக்கிற இடத்துல நமக்கு வந்து இந்த இது வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நெட்வொர்க் இங்க ரன் பண்றோம்னு சொல்லிட்டு, ஃபைபர், பிஓஎன், பாசிவ் ஆப்டிக்கல், டைம் சென்சிட்டிவ் அண்ட் வைட் டிவிஷன், வைட் பேண்ட் டூல் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். கரெக்டா?
இப்ப நீங்க வந்து ஒரு 5G சிஸ்டம் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 5G வந்து அப்படியே ஆரம்பிச்சு இங்க ஒரு ஒரு ஹேண்ட்செட் இங்க ஆரம்பிக்குது அப்படியே இந்த ஹேண்ட்செட் ஆரம்பிச்சு இங்க போயிட்டு இந்த ஏஎம்எஃப் எஸ்எம்எஃப் வழியா யூபிஎஃப் போயிட்டு வெளியே நான் சொன்ன பாத்தீங்களா டிஎன் டேட்டா நெட்வொர்க் அதுக்கு வந்துடும். அதுவே நீங்க இங்க பாத்தீங்கன்னா கோர் நெட்வொர்க் வந்து 4Gல எம்எம்இ எஸ்ஜிடபிள்யூ பிஜிடபிள்யூ இது எல்லாத்துக்கும் போயிட்டு அப்படியே இங்க கோர் நெட்வொர்க் வந்துடும். இப்ப நான் இதை சொன்னதுனால நான் உங்களுக்கு இன்னொன்னு காமிக்கிறேன். எவ்வளவு பேர் நம்ம நம்ம முக்கால்வாசி பேர் இங்க ஜியோ தான் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பேர் ஏர்டெல் யூஸ் பண்ணுவோம். ஆஹ் எவ்வளவு பேருக்கு வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் 5G யூஸ் பண்றோம்னு தெரியுமா? நம்ம நம்ம 5G யூஸ் பண்றோம் ஓகே, ஆனா என்ன டைப் ஆஃப் 5G யூஸ் பண்றோம்னு தெரியுமா யாருக்காவது? ஓகே, எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் 5G இருக்கு? ரெண்டு ஓகே, எவ்வளவு எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் 5G இருக்கு? ரெண்டுண்ணா. என்ன ரெண்டுன்னு ரெண்டு? நினைக்கிறேன். என்ன ரெண்டு தான்? என்ன ரெண்டு? நேட்டிவ் நேட்டிவா? இல்ல லைக் நான் ஸ்டாண்டலோன். எனக்கு டெக்னிக்கலா யார் தெரியல, அவர் சொன்னது? சொல்றது கரெக்டா இருக்கலாம். யார் சொன்னது? இப்ப என்ன ரெண்டுப்பா? NSA SA ஸ்டாண்டலோன் நான் என்ன ஸ்டாண்டலோன். டிஃபரன்ஸ்? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டாண்டலோன் ட்ரூலி 5G, NSA வந்து built upon 4G நெட்வொர்க். ஓகே, அதை நம்ம சொல்லிட்டோம். ஆனா நமக்கு ஆர்கிடெக்சர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸ்டில். ஓகேவா? ஸ்டாண்ட் அலோனே போனாலும் 4G GNODB வச்சு நம்ம 5G கோர் நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியும். நீ சொன்ன ட்ரூலி ஸ்டாண்ட் அலோன் பார்த்தேனாப்பா ஆப்ஷன் 2. ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் அலோன் நம்ம டெஸ்டிங் கிளைம் பண்றது இந்த ஆப்ஷன் 1 தான், சாரி ஆப்ஷன் 5 தான். ஓகேவா? ஆனா முக்கால்வாசி நேரம் நம்ம இப்ப 5G ப்ரெவலண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 4G NG ENB வித் 5G எங்கது 5G NGC. 4G கோர் நெட்வொர்க்கும் 5G கோர் நெட்வொர்க்கும் ரெண்டு சேர்ந்து இருக்குமே. எங்கேயோ எங்க அது காணும்? 5G NGC 4G NGC எங்க? ஓகே, நம்ம மோஸ்டா இதான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சில இடத்துல ஜியோ வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் சில இடத்துல ஜியோ வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஆப்ஷன் எதை சொல்றீங்கன்னு புரியல. நீங்க ஹைலைட் பண்றது சரியா புரியல. அந்த நம்பர் சொல்லிட்டீங்கன்னா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 4 எங்க பாருங்க மார்க்கர் இருக்குமா நமக்கு? இதுவா? மேல இருக்கு. அதை எடுத்துக்கங்க. அதேதான். கலரை மாத்தி So, ரெட் வச்சுக்கங்க. கலர் ரெட் கரெக்டா இருக்குமா? ஓகே. இவ யாரு? மோகன் சொன்னோட ஐடியல் 5G டிப்ளாய்மெண்ட் இதுதான். ஆனா இது வெரி 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 காஸ்ட்லி, எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ரேடியோ கார்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குள்ள ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனால செல்ஸ் நிறைய தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சைட் பேண்ட் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க இப்ப ஸ்பெக்ட்ரம் ரெகுலேஷன்ஸ். அதனால செல்ஸ் நிறைய தேவையில்லை. உனக்கு டெக்னாலஜி தட் இஸ் யூஸ்ட் ஏன்னா நீ வந்து மொத்த ரேடியோவை ஓவர்ஹால் பண்ண போற, மொத்த கோரி ஓவர்ஹால் பண்ண போற. கரெக்டா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா காசு செலவாகும். அதனால நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு இது கொஞ்சம் பேர் கொஞ்சம் MNOs மொபைல் நெட்வொர்க் ஆபரேட்டர் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரூலி ஸ்டாண்ட் அலோன் 5G ஸ்பெக்ஸ் வந்து மோஸ்டா நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் 3 அதாவது இம்ப்ளிமெண்டேஷனோட சேர்த்து. இப்ப நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றது பார்த்தோம்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் 5 கொஞ்சம் பேர் இங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டாண்ட் அலோனுக்கு. ஆனா முக்காவாசி நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 4Aவும் ஆப்ஷன் 7 7A 7X தான் யூஸ் பண்றோம். இந்தியால ப்ரெவலண்டா இருக்கிறது 7 7A 7X மட்டும்தான். ஓகேவா? சோ நான் இதை சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட வந்து ஸ்பெக் இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்கும் இந்த டெலிகாம்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. சரி, டெலிகாம்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் இந்த டாக்குமெண்ட்ல இல்லையா? இல்ல இன்சைட்ல இருக்கு பாருங்க. இல்ல ஸ்பெக் கிடையாது, அது ஆக்ரோனிம்ஸ் அண்ட் அப்ரிவியேஷன்ஸ். ஓகே, அந்த இன்னொரு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, அதுல இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் இது நம்ம பிசிக்கல் லேயர்ல கான்சன்ட்ரேட் பண்ண போதில்லை. ஸோ நமக்கு நிறைய தேவையில்லை. நான் வந்து இன்னொரு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம அங்கேருந்து வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ள போகலாம். எனக்கு மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் வியூவர் வேணாம், ஃபயர்ஃபாக்ஸ் தான் வேணும். ஓகே, இந்த டாக்குமெண்ட் வந்துருச்சா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து எங்க ஆரம்பிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த டாப் மோஸ்ட்ல ஆரம்பிக்கலாம்.
எந்த டைம் இவ்வளவு ஸ்லோவா இருக்கே. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டாக்குமெண்ட்டை இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம், ஏன்னா இது கேவலமா இருக்கு, இதுல யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணாம இருக்கலாம் டாக்குமெண்ட்டை. ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ வந்து நான் இங்க ஆரம்பிக்கிறேன் டாப்ல. ஏன்னா நம்ம இங்கேருந்து தான் வந்து இப்போ நம்ம ஏதோ செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் பண்றோம்னா நம்ம வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கும்போது ஒன்று சொல்லிடுறேன். இப்போ யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட 5G ஆர்கிடெக்சர் பத்தி பேசினாங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ப்ரோட்டோகால்ஸ், இன்டர்ஃபேசஸ், இந்த 2 விஷயம் பத்தி நிறைய பேசுவாங்க. ஸோ நம்ம இன்டர்ஃபேசஸ் ஸ்பெசிஃபிக்லயே எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சரி, கண்டிப்பா இருக்கு இது கூட எனக்கு. ஓகே. இன்டர்ஃபேசஸ் சைட்ல நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்டர்ஃபேசஸ் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். சரியா? இதுல மார்க்கர் கிடையாது இல்ல? ஓகே. இன்டர்ஃபேசஸ் சைட்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு 2 ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஒண்ணு வந்து இந்த 5G இருக்குண்ணா. சிஸ்டம் மார்க்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடுல இருக்குன்னு இதுவா? நினைக்கிறேன். இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ 2 டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. சரியா? ஒண்ணு வந்து சர்வீஸ் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். ஒண்ணு வந்து சர்வீஸ் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இன்னொன்னு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த ரெண்டு டயக்ராமுமே கரெக்ட் தான் ஒரு 5G சிஸ்டம்க்கு. ஓகேவா? ஆனா யாருக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம யாருக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம். as someone who's going to deploy a particular element நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சர்வீஸ் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் டயக்ராம் ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5G சிஸ்டம் பத்தி படிக்கிறோம், எப்படி இருக்குன்னு படிக்கிறோம். அப்போ வந்து நம்ம எல்லாரையும் கொஞ்சம் அப்டிராக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ்டா வச்சுக்க ஒரு டைரக்ஷன்ல சர்வீஸ் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ண ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம வந்து டெஸ்டிங்னு வந்துட்டோம், ஏதாவது ஒரு ப்ரோட்டோகாலை பார்க்கணும்னு வந்துட்டோம், ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு வந்துட்டோம்னா என்னைக்குமே இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான் பெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ல சில விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாம். இனிமே நம்ம வந்து இந்த அரைவழி கரெக்டா இன்னொரு ஹாஃப் அன் அவர் எடுத்துட்டு நிறுத்திடுவா? புரியல ப்ரோ, என்ன சொல்றீங்க? கரெக்டா இன்னொரு ஹாஃப் அன் அவர் எடுத்துட்டு நிறுத்திடுவா? நம்ம அதுக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், ஏன்னா எல்லாருக்கும் அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடும். நான் கரெக்டா ஒரு 7:15 நிறுத்திடுறேன். ஓகேவா? ஓகே சார். நம்ம வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம பார்ட் 2 கூட வச்சுக்கலாம். அது வரைக்கும் எவ்வளவு தூரம் போகுது, அது வரைக்கும் எவ்வளவு தூரம் போகுது அவ்வளவு தூரம் போகட்டும், பிரச்சனை இல்லை. ஓகே ஜி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 5G கோர் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம். கோர் பேஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷனை பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? எல்லாத்துலயும் கண்ட்ரோல் பிளேன், யூசர் பிளேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இங்க தெரியுதா? கண்ட்ரோல் பிளேன் இங்க மார்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி யூசர் பிளேன் இங்க மார்க் பண்ணிருக்காங்க. தெரியுதா? ஸோ இது ரெண்டும் இருக்கு. இப்ப நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து யூசர் எக்யூப்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, என்ஜி ரேன் ஒண்ணு இருக்கு. ஓகேப்பா? இந்த என்ஜி ரேன்னா ஒண்ணுமே கிடையாது. என்ஜி ரேனுங்கிறது ஒரு டவர். ஓகேவா? இப்ப என்னன்னா நம்ம வந்து 4G கன்சிடர் பண்ணோம், 3G கன்சிடர் பண்ணோம், இந்த டவர் வந்து கோர் நெட்வொர்க்கு ஆத்தென்டிகேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சும்மா அப்படி பண்ணாலுமே வந்து என்ன பண்றாங்கன்னா லோக்கலி செல்ஃப் சைன்டு சர்டிபிகேட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை அப்படியே வந்து கோர் நெட்வொர்க் அனுப்புவாங்க, அது ஆத்தென்டிகேட் ஆயிடும் உடனே. நான் சொல்றது எப்ப 2Gலயும் 3Gலயும். ஆனா 4Gலயும் 5Gலயும் ஒரு 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 ரேன் சைட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ரேன் சைட் வந்து கோர் நெட்வொர்க்கு ஆத்தென்டிகேட் பண்ணியே ஆகணும். அப்பதான் இந்த ரேன் சைட்டுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கோர் நெட்வொர்க் ஓபன் பண்ணி விடும், இல்லைன்னா ஓபன் பண்ணி விடாது. ஓகேவா? இப்ப இந்த ரேன் சைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கு? இந்த ஏஎம்எஃப்ங்கிற கான்செப்ட் இருக்கு. கரெக்டா? இந்த ஏஎம்எஃப்ங்கிற ஒரு என்டிட்டிக்கு இருக்கு. ஏஎம்எஃப்னா ஐயோ மறந்து போச்சே. ஐயோ எனக்கு மறந்து போச்சு ஏஎம்எஃப் என்னன்னு. எங்க? ஆக்சஸ் அண்ட் மொபிலிட்டி ஃபங்க்ஷன்.
ஓகே. இந்த ஆக்சஸ் அண்ட் மொபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து 4G நமக்கு எம்எம்ஏக்கு ஈக்குவலண்டான ஒண்ணு. ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகும்? ஒரே நிமிஷம் சார். 4Gல எம்எம்ஏன்னா என்ன? இல்ல இந்த எம்எம்ஏனா ஏஎம்எஃப்னா என்ன? ஓகே, ஓகே. சாரி மை பேட். இப்ப இந்த பக்கம் இன்னொரு டயகிராம் இருக்கு. நான் இதுக்கு வரேன். இந்த டயகிராம் தெரியுதா? இன்டர் நெட்வொர்க்கிங் பிட்வீன் தெரியுது இன்டர் bro. நெட்வொர்க்கிங். ஆ. இந்த இன்டர் நெட்வொர்க்கிங் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த இன்டர் நெட்வொர்க்கிங் என்ன சொன்னேன், ஒரு 4G UE இருக்கு, ஒரு 5G UE இருக்கு. இந்த 4G UEல இந்த EUTRAN RAN சைட் இருக்கு, இந்த RAN சைட் இருக்கு. இப்போ இங்க AMF இருக்குல்லப்பா, ஆக்சஸ் அண்ட் மொபிலிட்டி ஃபங்க்ஷன் ஒண்ணு. இந்த AMF இங்க இருக்கே. இந்த ஆக்சஸ் அண்ட் மொபிலிட்டி ஃபங்க்ஷனும் இந்த எம்எம்யோட வேலையும் ஒண்ணு. அதாவது உள்ள வர எக்யூப்மெண்ட்டுக்கு ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு NRFல இருந்து ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். எம்எம்யோட வேலையும் அதான். ஜஸ்ட் அப்படியே இது வந்து இது இப்ப என்னன்னா இங்க வந்து கிரிப்டோகிராஃபிக் கீ மெக்கானிசம்ஸ் எப்படி ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணும், அடுத்த பாத்வே ஜம்ப் எங்க ப்ரொவைட் பண்ணுங்கிறத ஸ்பெக்ட்ரை மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இது ரெண்டும் அதனால ஒண்ணுதான். இது ரெண்டுத்தோட வேலையை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நெட்வொர்க் கூட போயிட்டு ஐபி அட்ரஸ் வாங்குறதுக்கான வேலையை பார்க்குற வேலை தான் இதோட வேலை, ஆக்சஸ் அண்ட் மொபிலிட்டி ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 5G இப்போ கன்சிடர் பண்ணுங்க, 4G கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு செல்ல இருந்து அடுத்த செல்லுக்கு மாறுறீங்க. ஸோ அந்த டேட்டா வந்து எம்எம்ஏக்கு வரும். எம்எம்ஏ வந்து அடுத்த டேட்டா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நெட்வொர்க் லேயர்லயே நம்மளோட ஹேண்ட்செட்டை கொடுத்துரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சீம்லெஸ்ஸா பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் ஆகும் எப்பயுமே. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் ஹேண்டிங் ஓவர். நிறைய வேஸ் இருக்கு இன்னும். எக்ஸாம்பிளா ஒரு வே சொல்றேன். சில சமயம் இதுவே கூட நடக்காது நிறைய இடத்துல. ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா? நான் அடுத்ததுக்கு இப்போ கண்டினியூ பண்ணவா? இப்போ இந்த ஏஎம்எஃப்பும் அத்தென்டிகேஷன் பண்றது கோர் நெட்வொர்க்ல தான் போய் பண்ணணும். ஏஎம்எஃப் கோர் நெட்வொர்க்ல தான் இருக்கு. ஓகே புரிஞ்சது. ஓகே நான் சொல்றேன். நீங்க இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகேவா? இங்க வரைக்கும் தான் காத்து எல்லாமே. இது எல்லாமே ஒயர் தான். சரியா? அதாவது ஹைலைட் போயிட்டு இது மட்டும் தான் காத்து. எல்லாமே மார்க் பண்ணிருக்கீங்க. ஒரே நிமிஷம். இல்ல லைக் அந்த என்ஜி ரேன் வரைக்கும் தானே எல்லாமே என்ஜி ரேன் வரைக்கும் எல்லாமே வயர்லெஸ். கரெக்ட். அதுக்கு ஒரு போட்டிருக்க பெரிய டப்பா எல்லாமே கோர் நெட்வொர்க். கோர் கரெக்ட். ஓகே. கொஞ்சம் லோட் ஆகும்போது ரெசல்யூஷன் கம்மியா இருக்கும். கொஞ்சம் அது மட்டும் டைம் கொடுக்கலாம் நம்ம. சரியா? ஓகே. சோ இப்போ என்ன ஆச்சு? அது கொஞ்சம் கிளியரா இருக்குல்ல? எது வந்து என்னன்னு ஓரளவுக்கு கிளியரா தெரியுதா எல்லாருக்கும், இல்ல கேவலமா தான் இருக்கா? இப்போ வந்துருச்சு ப்ரோ. இப்போ கிளியரா தெரியுது. ஓகே. சோ இப்போ என்னன்னா நம்ம வந்து ஏஎம்எஃப் நம்ம ஒரு கோரிலேஷன் வச்சு பார்த்தோம். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்ன ஆகும்னு பார்க்கலாம். நான் வந்து அடுத்த ஒரு கான்செப்டுக்கு வரேன். இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம ஐபிஏ கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லா பேரும் வரும். கரெக்டா? WLAN X, WLSP 30, ETH0, ETH1, ETH2, Docker 0, VNet 0, VNet 1ன்னு சொல்லிட்டு. இப்ப அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டரோட இன்டர்ஃபேஸஸ். இப்ப அதே மாதிரி ஒரு ஃபுல் நெட்வொர்க்குக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதாவது இந்த யூஇ வந்து டவருக்கு கம்யூனிகேட் பண்றது பேரு யூயூ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, நான் மார்க் பண்றேன். இந்த யூயூன்னு சொல்லுவோம் அந்த இன்டர்ஃபேஸ. சாரி, ரெட் போடணும்னு சொன்னேன்டா. ஸோ இதை வந்து நம்ம யூயூ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எல்டிஇ யூஸ் பண்றோமோ, என்ஆர் யூஸ் பண்றோமோ, என்ஆர்னா 5G, அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ இந்த யூஇஆல பார்த்தீங்கன்னா டைரக்டா ஏஎம்எஃப் கிட்டக்க பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் என்ஜி ரேன் போயிட்டு N2 வழியா. நான் இந்த என்ஜி ரேன் உங்களுக்கு என்ன ஆகும்னு காமிக்கிறேன். இங்க ஓடுற ப்ரோட்டோகால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோட்டோகால். ஓகேவா? இந்த N1GC பார்த்தீங்கன்னா இங்கேயும் போகும், இங்கேயும் அதே மாதிரி தான் ஓடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம SCTP யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? SCTP ஓவர் TLS இப்பெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டா சொல்லிட்டாங்க. TLS 1.2 மினிமம் ஸ்பெக்ட்லேயே கொடுத்துட்டான். இங்க ஓடுது இல்லை இந்த N2 NGC, இங்க ஓடுற ப்ரோட்டோகால் பேரு NGAP.
இங்க பாருங்கப்பா, நான் 5G ஸ்பெசிஃபிக்கா தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் 4G ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. அப்படி 4Gல இதுக்கு என்ன புரோட்டோகால் ஓடும்னு பார்த்தீங்கன்னா, S1A Pன்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோகால் ஓடும். ஓகேவா? இப்ப இங்க இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த யூ இந்த சைடு இருக்குல்ல, இந்த யூஇல இருந்து N1 ஓடுறதுல வந்து NAS, அதாவது நான் ஆக்சஸ் ஸ்ட்ராட்டம். நமக்கு டேட்டா நம்மளோட யூசர் பிளேன் டேட்டாவெல்லாம் N3ல இருந்து இப்படி வந்து தான் இங்க N2க்கு வரும் எப்பயுமே. ஸோ அது வந்து NAS நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இது வந்து ஒரு புரோட்டோகால், N2ல ஓடுற ஒரு புரோட்டோகால். ஸோ எப்படி இருக்கும்னா, இங்க SCTP ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்களே, இங்க இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இது பேர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டயக்ராம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டயக்ராம்ல நம்ம போய் பார்த்தோம்னா, நாஸ் இங்க இருக்கா? யூஇ வந்து ஏஎம்எஃப் கிட்ட பேசும்போது நாஸ்ன்னு சொல்லிட்டு பேசும். ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு டிசிபி, இது வந்து ஒரு எஸ்சிடிபி பேக்கெட்டா இருக்கும். இந்த எஸ்சிடிபி பேக்கெட்டுக்குள்ள நாஸ் பேக்கெட் கடைசியா பேலோடா இருக்கும். இந்த எஸ்சிடிபி பேக்கெட்டை ரேப் பண்ணி டிசிபி வழியா நமக்கு வந்து இது அந்த பக்கம் அனுப்பும். ஸோ இந்த இந்த இப்ப அப்ப பாத்தீங்கன்னா N1ங்கிற இன்டர்ஃபேஸ், அதாவது 5G ரேடியோ இன்டர்ஃபேஸ் ஒரு ரிலே ஆயிடுச்சு. வேற தெரியுதா? அப்ப என்ன ஆயிடுச்சு, நெட்வொர்க் வந்து அப்படியே ஒரு மல்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடிச்சு இந்த பக்கம் வந்துருச்சு. எஸ்சிடிபியோட ரெப்ரசன்டேஷன் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இது எஸ்பிஐ ஓடுது, சாரி. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டான பார்ட். இங்கே இந்த 1-to-1 டிரான்ஸ்லேஷன் போகுதுல்ல, யூஇல இருந்து ஏஎம்எஃப்க்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பார்ட். நம்ம யூசரோட பிரைவேசியை ப்ரொடெக்ட் பண்ண போறோம்னா நம்ம இங்கதான் வந்து சி அப்புறம் ஐ நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்பெக் படி பார்த்தோம்னா NEA0, NEA1, NEA2, NIA0, NIA1, NIA2 இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. NIA0, NEA0 இதெல்லாம் நல் என்கிரிப்ஷன். இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சினாரியோஸ்ல மட்டும்தான் ஒரு ஒரு சிஸ்டம் அக்செப்ட் பண்ணும். எமர்ஜென்சி சினாரியோ இல்லைன்னு இந்த சிஸ்டம் அதை அக்செப்டே பண்ணாது. ஸோ அது ஒண்ணு. ஓகே, இங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரிஞ்சது ப்ரோ. அந்த மேல இருக்க டயக்ராம்ல ஒரு டவுட். எந்த டயக்ராம்? அந்த இப்ப நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தீங்க. ஓகே. இப்போ இதுல வந்து அந்த நீங்க சொல்லக்குள்ள என்ன சொன்னீங்கன்னா, யூஇ வந்து ஏஎம்எஃப் கூட N1 NGC வச்சு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஓகே, நான் ஒரே நிமிஷம் இன்னொரு கரெக்ஷனும் சொல்லிடுறேன். சில சமயம் நீங்க யார்கிட்டயாவது பேசும்போது இந்த N1 N2 வந்து அவங்க மாத்தி கூட சொல்லுவாங்க. அதனால அவங்க கிட்ட எப்பயுமே என்ன, இங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஓகே ஃபைன். சில சமயம் எல்லாரும் இந்த N1 N2 மாத்தி சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க கிட்ட அதனால தெளிவா கேளுங்க. நீங்க எது பார்க்க போறீங்க? NAS-ஆ NGAP-யா? இப்ப நீங்க NAS பத்தி பேசுறீங்களா, NGAP பத்தி பேசுறீங்களா? இல்ல, அந்த யூஇல இருந்து N1 NGCன்னு ஒண்ணு போகுதுல்ல, ஏஎம்எஃப்க்கு ஆமா ஒரு கோடு. ஆமா அது நீங்க வந்து ஆமா எஸ்சிடிபி கம்யூனிகேஷன் வழியா போகுதுன்னு சொன்னீங்க. ஆமா கரெக்ட். இப்போ அது வந்து NGRAN இல்லாம பைபாஸ் பண்ணி தானே போகுது. அது டவருக்கு போகாமலே போகுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சில சமயம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து இமீடியட் ஆக்சஸ் மொபிலிட்டியா வேணும்னா நமக்கு இந்த பாத்வே ரொம்ப முக்கியம். அதனால டவர் பைபாஸ் பண்ணி போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதனால இது வந்து உங்களுக்கு எப்பவுமே நடக்கிற ஒரு சினாரியோ கிடையாது. ஸ்லைசிங் மேனேஜ்மெண்ட், பேரர் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷனாலிட்டி மேனேஜ்மெண்ட், மொபிலிட்டி, அப்பதான் இந்த பாத்வே ஃபுல்லா எடுக்கும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும், நம்ம மோஸ்டா யூசர் பிளேன் தான் நம்ம பார்ப்போம். கரெக்டா? நம்ம யூசர் பிளேன் படி பார்த்தோம்னா அப்படியே இந்த ப்ளூ கலர் லைன் இங்க ஃபாலோ பண்ணுங்களேன். இங்க போகுது இல்ல, இந்த ப்ளூ கலர் லைன், இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதுதான் பண்ணும். இந்த ப்ளூ கலர் லைன் தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ முக்கால்வாசி நேரம் நமக்கு வந்து இந்த பாத்வே தான் எடுக்கும். அதனால சில சமயம் தான் இந்த பாத்வே எடுக்கும். ஓகே. இல்ல, எனக்கு क्वेश्चन என்ன, சில சமயம் அந்த பாத்வே எடுக்குதுன்னு சொல்றீங்களா, அது எப்படி கம்யூனிகேட் ஆகுது நமக்கு? நம்ம என்ன ஆகும்னா, என்னோட அசம்ப்ஷன் இது வரைக்கும் என்னன்னா, NGRAN வழியா தான் கோர் நெட்வொர்க் ரீச் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சு போச்சு. ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். RAN வழியா தான் கோர் நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா கோர் நெட்வொர்க் இருக்கிறது யூஇக்கு தெரியாது. சாரி, RAN இருக்கிறது யூஇக்கும் தெரியாது, ஏஎம்எஃப்க்கும் தெரியாது. அப்ப ஏன் தெரியாதுன்னா, நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் இங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? N1 NGC ரிலே.
ஓகே. இதனால வந்து இது ரெண்டுத்துக்குமே தெரியாது. நாஸ் பாக்கெட் போறது வந்து இது வழியா தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஏஎம்எஃப் வந்து வயர்ட்ல வருதுன்னு நினைச்சுக்கும். யூஇயோ வயர்ட்ல வருதுன்னு நினைச்சுக்கும். புரியுதா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜி ஏபியே போனாலும் ஃப்ரேமோட டைப் வேற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க இந்த இடத்துல அதாவது இந்த பாத்வே பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டைப் நீங்க இன்டர்செப்ட் பண்ணும்போது 802.3 ஃப்ரேம் தான் உங்களுக்கு காமிக்கும் நிறைய டைம். செம கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல? ஆமா. ஓகே. நான் இன்னும் இல்ல நான் என்னோட இன்னும் என்னோட கொஸ்டின் என்னன்னா அது எப்படி டைரக்டா உள்ள போகுது? அது இது ஐபி வழியா டைரக்டா போகுதா? போகல. டைரக்டா ஆ, போகல. டைரக்டா போகல. ஆ. என்ஜி ரேன் வழியா தான் போகுது. ஆனா என்ஜி ரேன் ஓகே. வந்து எந்த பாக்கெட் மாடிஃபிகேஷனும் பண்ணாம ரிலேயா ஆக்ட் பண்ணுது. வர பாக்கெட்டை வாங்கி அந்த பக்கம் கொடுக்குது. அவ்வளவுதான். ஓகே, ஓகே. அதான் அதனால தான் இதை காமிச்சேன் உங்களுக்கு. ரிலே கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு இங்க போட்டிருப்பாங்க. அது இங்க என் டயக்ராம் நானே தேடுற மாதிரி இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இதை காமிச்சேன். தெரியுதா? ஏஎம்எஃப் வழியா போகும்போது NAS வந்து ஏபி புரோட்டோகால் லேயர் வழியா போயிட்டு 5G ஒரு ரிலேயா தான் ஆக்ட் பண்ணுது. தெரியுதா? இந்த என்ஜிசிங்கிற இன்டர்ஃபேஸ் ஏஎன் 5G ஆக்சஸ் நெட்வொர்க் ரிலேயா தான் ஆக்ட் பண்ணுது. தெரியுதா? ரிலே மோடுன்னு மேல போட்டிருக்காங்களே. ஓகே, ஓகே. அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆரிஜினேட் ஆகி ரேன் வழியா தான் போகும். ஆனா ரேன் வந்து எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணாது. பாக்கெட் இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொடுக்கும். அவ்வளவுதான். ஓகே. புரிஞ்சுது. புரியுதா? கன்ஃபியூசிங்கா இருக்கா இல்லைன்னா யாருக்காவது இன்னும்? ஓகே. நான் என்ன பண்றேன்? நான் இன்னும் போவா இல்லைன்னா வந்து நான் ஸ்டாப் பண்ணவா? உங்க ஆப்ஷன்ஸ் என்ன? நான் இன்னும் செக்யூரிட்டிக்குள்ளேயே வரல. நான் வெறும் புரோட்டோகால் பத்தி மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். செக்யூரிட்டி பத்தி இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. என்ன பண்ணலாம்? கமெண்ட்ஸ்ல போட்டுடுங்க. நான் ஜெனரல் சேனல்ல லாகின் பண்ணிருக்கேன். இங்க போடுங்க என்ன பண்ணலாம். இல்ல இல்ல அது இங்கே சாட் வரும் தல. அப்படியா? எங்க வருது? இதுக்குள்ளே சாட் வரும். புதுசா சொல்றீங்க. எனக்கு எதுவும் தெரியலையா? உங்களுக்கு வந்து டாப் ரைட் கார்னர்ல ஏதாவது மெசேஜ் பண்ணா காட்டும். இப்ப நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். வருதா பாருங்க. ஹலோன்னு வருதா உங்களுக்கு? வீப்புல சவுண்ட் கட்டுச்சானா எங்க வந்துச்சுன்னு தெரியலையே. டாப் ரைட் கார்னர்ல பாருங்க. அந்த இண்ட் பண்ற பட்டன் பக்கத்துல பாருங்க வரும். தெரியல. நான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கேன் போல நானு. இப்ப வந்திருக்கா பாருங்க. ஹாய் ஹாய்னு வந்திருக்கா பாருங்க. ஒரே நிமிஷம் பண்ண. இங்க ஏதோ மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். பாக்குறேன். இங்கேயும் நான் ஏதோ மிஸ் பண்றேன். நான் பாக்குறேன். கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. இன்னும் 2 பேர் வந்துருச்சு. வெல்கம் அண்ட் ரூல்ஸ் கொண்டு போய் மாத்தி விட்டுருச்சு. பாப் அவுட் பண்ண உடனே. ஓகே. சரி ஓகே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிருக்காங்க. ஓகே நான் பண்றேன். ஏதாவது மெசேஜ் போட்டிருந்தா கொஞ்சம் ஜெனரல் சேனல்ல டிராப் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கு ப்ளீஸ். ஓகே ஃபைன். நான் ஜெனரல் சேனலே மிஸ் பண்ணிட்டேன். இல்ல நான் கூட சொல்லிடுறேன். உங்களுக்கு ரிலே பண்ணிடுறேன். இந்த சாட்ல போட்டீங்கன்னா கூட நான் அவருக்கு சொல்லிடுறேன். நான் என்ன பண்றேன் இப்போதைக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸஸ் இந்த பாட்டோட நிறுத்துறேன். ஓகேவா? நிறுத்திட்டு நான் வந்து நம்ம லேப் என்விரான்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஒரு 5G சிஸ்டம் எப்படி வந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியும் ஒரு யூசர் எக்யூப்மெண்ட்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் நான் எப்படி என்னோட லேபை லோக்கலா செட்டப் பண்றேன்னு காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் லோக்கல் இதான் நான் எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைடு. இதை நான் அப்படியே பண்ணேன். நான் ஃப்ரீ ரன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இது அவ்வளவா இப்போ யூஸ்ஃபுல்லே கிடையாது. ஓகே இப்ப நம்ம வந்து அந்த டபுள் சர்க்கிள்ல நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நமக்கு எப்படி பார்த்தாலும் 3 விஷயம் வேணும். ப்ரோ ஒரு ஒரு நிமிஷம். அதுல ஒரு சஜஷன் லைக் இப்போ நீங்க வந்து செட்டப் பண்றதுக்கு போறீங்க. ஃபைன். லைக் இதுல எதுவும் லைக் இத புரிஞ்சுக்கணும்னா எதுவும் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் பேலன்ஸ் இருக்கா? லைக் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இத 2 பார்ட்ஸ்னா கூட எடுக்கலாம். இல்ல டெக்னிக்கலி ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னும் த்ரெட் மாடலிங் பத்திலாம் எடுக்கவே இல்லை. எப்படி த்ரெட் மாடல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வேணா என்ன பண்றேன் இப்போதைக்கு இந்த பேசிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 101 எடுத்துக்கிட்டு நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு டெலிகாம் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகும் ஜெனரலா பேசிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம செஷன். என்ன சொல்றீங்க? ஓகே ஃபைன். இல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் லைக் நான் சஜஷனா கேக்குறேன். நான் என்ன
இப்ப நான் என்ன பண்றேன், இன்னும் நம்ம கவர் பண்ண வேண்டிய பேசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்னும் சஃபிஷியன்ட்டா நிறையவே இருக்கு. ஏன்னா நான் வந்து அடுத்தது எதுக்குள்ள போறேன்னா, இந்த சொன்னேன்ல இந்த எல்லா புரோட்டோகாலும் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரோட்டோகாலையும் இனிஷியேட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் காமிக்க போறேன். அதான் என்னோட அடுத்த ஸ்டேஜ். ஓகே, சூப்பர். அது நான் பார்த்தேன்னா நான் ஒரு புரோட்டோகாலோட பார்த்து காமிக்கவே எனக்கு மினிமம் 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நான் பொறுமையா காட்டணும்னு ஆசைப்படுறேன். அவசரமா போயிட்டு க்ளோஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு அது இன்டென்ஷனே இல்ல. அதுதான் என்னோடதும். ரஷ் பண்ண வேணாம்னு தான் கேட்டேன். நம்ம பார்ட் 2 பார்ட் 3 வச்சுக்கலாம். ஒன்னும் விஷயம் இல்ல. ஓகே. அப்ப நான் என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்றேன், நான் டெலிகாம் செக்யூரிட்டி பத்தி மட்டும் சொல்லிடுறேன். டெலிகாம் செக்யூரிட்டில நம்ம அடுத்த செஷன் எப்படி நம்ம லேப் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் டெலிகாம் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன் எல்லாருக்கும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னா, இட் இஸ் நாட் சிமிலர் டு வாட் வி டூ ஃபார் ஜெனரல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட். இங்க வந்து புரோட்டோகால் வேற, இன்டர்ஃபேஸ் வேற. அப்படி வந்து புரோட்டோகால் நமக்கு தெரிஞ்ச புரோட்டோகாலாவே இருந்தாலும் அதோட பேலோடு, டேட்டா, கான்ஃபிகரேஷனு, மேனேஜ்மெண்ட், போற டைரக்ஷன், வர டைரக்ஷன், புரிஞ்சுக்க வேண்டிய இடம், எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது, எங்க போய் இது டெர்மினேட் ஆகுது, அதுவும் வேற. நம்ம நார்மல் கேலி லினக்ஸே கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் நிறைய டைம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது, லாக் ஆயிடுவேன் சொல்லிட்டு. நான் கேலி லினக்ஸ்ல இருக்கிற அதிகமாக யூஸ் பண்ற ஒரே டூல் என்னதுன்னா பர்ப்பு மட்டும் தான் இந்த டெலிகாம் செக்யூரிட்டி டெஸ்டிங் நிறைய டைம். ஸோ அதனால வந்து இதுவும் வேற. எல்லாமே வேற வேறையா இருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சைபர் செக்யூரிட்டியில ஏரியா இருக்கிற நாலேஜை எடுத்து எப்படி நம்ம இங்க அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கணும். ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் இதை கத்துக்கிட்டேன் ப்ரோ, என்னால வந்து வேலை கிடைக்குமான்னு கேட்டா நல்ல கேள்வி. நான் அடுத்த கேள்வி தான் சொல்லுவேன். டெலிகாம் செக்யூரிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லிவர் ஆஃப் ஏரியா. ஓகேவா, ரொம்ப 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 சின்ன ஒரு ஏரியா இது இண்டஸ்ட்ரியில. மொத்தமாவே வந்து வேர்ல்டுல இருக்கிற 5 பிளேயர்ஸ்ல 2 பிளேயர் 3 பிளேயர்ஸ் தான் டெலிகாம் செக்யூரிட்டின்னு ஒண்ணு பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு வேலை கிடைச்சு போகணும்னா உங்க ஸ்கில் செட்டும் உங்க நாலேஜும் எந்த லெவல்ல இருக்கும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா சில ஆர்க்ஸ்லாம் வந்து மினிமம் 8 ரவுண்ட் இன்டர்வியூ வைப்பாங்க இந்த மாதிரி பொசிஷன்ஸுக்குலாம். ஸோ உங்க ஸ்கில் செட் வந்து எந்த பாயிண்ட்ல இருக்குன்னு யோசிச்சுக்காங்க. அவன் வந்து உனக்கு சைபர் செக்யூரிட்டி தெரியுதா, நான் உனக்கு எடுத்துக்க மட்டும் பார்க்க மாட்டான். உனக்கு சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சிருக்கணும், உனக்கு டெலிகாமும் தெரிஞ்சிருக்கணும், அட் ஸ்ட்ரெச் உனக்கு இன்ஜினியரிங் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஸோ இது 3மே இருந்தாதான் அவன் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா கன்சிடர் பண்ணி எடுப்பான். அதுவும் வந்து முக்கால்வாசி நேரம் ஓகே ப்ரோ, எனக்கு எதுவுமே வேணாம், நான் இதை பத்தி கத்துக்கிட்டு நான் வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு போய்க்கிறேன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெலிகாம் செக்யூரிட்டிக்கு ஒரு பிரைவேட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி 2 கம்பெனி, 2 பேருமே வந்து மகாராஷ்டிரா மட்டும்தான். ஆனா இந்தியன் ரெகுலேஷன்ஸ் ஓகே, ஆனா நிறைய ரெகுலேஷன்ஸ் நமக்கு இங்க உள்ள வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு கம்பெனி பிங்கிற கம்பெனி கிட்ட ஒரு ப்ராடக்ட் விற்கிறான்னா, ஏங்கிற கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ரேட்டருக்கு பிலிமினரி ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்ணி அனுப்பணும். இப்ப அதை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ப்ரொவைட் பண்ணும்போது பிக்கும் அந்த ஒரு ரெகுலேஷன் இருக்கு. கரெக்டா நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போறது நம்ம தேர்ட் பார்ட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க தேர்ட் பார்ட்டி பண்ற பொசிஷன்ல தான் இருக்க முடியும். அப்ப ஒரு மினிமம் லெவல் ஆஃப் பேசிக்ஸும் நிறைய சைபர் செக்யூரிட்டி நாலேஜும் இருந்தா போதும். அதுவே நீ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் நம்ம எய்ம் பண்ண போறோம்னா எக்கச்சக்கமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கெரியர் வைஸ் இதான் நான் கொடுக்குற பீஸ் ஆஃப் அட்வைஸ். நீங்க எந்த டைரக்ஷன்ல போக போறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க ஸ்கில் செட்டையும் நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணிக்கன்னு சொல்லுவேன் இந்த ஏரியால. ஜஸ்ட் நான் இதை சொல்லிக் கொடுக்கறதால நீங்க பிளைண்டா இதை பண்ணுவது சுத்தமா கிடையாது. ஓகேவா, நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் ஒரு பேசிக்ஸ் தான் என்னால எவ்வளவு டைம் ஆனாலும் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்கிறது உங்க கிட்ட தான் இருக்கும். அதான் நான் கடைசியா சொல்லிக்க விரும்புறேன். நம்ம இதை அடுத்தது கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி பார்ட் 2 அரவை ஐ எம் டன் பிரதர். அப்படியே ப்ரோ, டெமோ எல்லாம் பார்ட் 2ல போட்டுக்கலாம்ன்றீங்களா ப்ரோ? நம்ம அடுத்தது ஒரு யூஇ ஒரு ஜிஎன்பியும் எப்படி கோர் கனெக்ட் ஆகுங்கிறதே நம்ம பார்ட் 2க்கு எடுத்துட்டு போய்க்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டா டெமோக்கு போன வச்சுக்காங்களே. ரொம்ப இல்ல நான் இப்ப டெமோ காமிப்பேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு நான் டெமோ பண்ண வீடியோஸும் எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேவா, கோர் நெட்வொர்க் செக்யூரிட்டி தான் நான் மெயினா பார்த்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம். டெமோ காமிக்க எனக்கு 1 மணி நேரம் ஆகாது. ஆனா வந்து ஐ வாண்ட் பி டூயிங் ஜஸ்டிஸ் டு வாட் ஐ எம் டூயிங், அவ்வளவுதான். ஷூர், கண்டிப்பா.